வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுவோமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆகிருமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. நாடா இல்ல காடா? கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? சிஎம் சார், நீங்க தான் கேட்டிருக்கீங்க, பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு வயதானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது நாடா காடா? ஒரு டீ கடைக்கு போக முடியல, ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியல, இதில் எங்கே இருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி போன ஆட்சியில் இருந்த திமுகவை பார்த்து நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சிஎம் சார், நீங்கள் தான் காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்குக்கு நீங்கள் தான் இப்போ மினிஸ்டர். அப்போ நான் உங்களை பார்த்து தானே கேள்வி கேட்கணும். சென்னையில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அக்காவோட லவ்வரே அந்த தங்கச்சியை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாரு. அடுத்து, ஒரு நகைக்காக சென்னையில் ஒரு பாட்டியை கொலை பண்ணி போயிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு வேன் டிரைவர் ஸ்கூல் படிக்கிற பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காரு. திருநெல்வேலியில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஸ்கூல் குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. திருச்சி டு சென்னைக்கு ஒரு பொண்ணு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்காங்க, அவங்கள கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் ஒரு 16 வயசு சிறுமியை ஒரு 23 வயசு இளைஞர் ஒருத்தர் அவர் கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாரு. நாகையில் ஒரு பெண்ணை அடித்து கொலை செஞ்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் லா அண்ட் ஆர்டர் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயத்த அப்போ யார் கேள்வி கேட்குறது? இப்போ பெண்கள் பாதுகாப்பு எங்கே போனாங்க? இந்த பிங்க் நிற சாரி உங்களோட சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்க எங்கே போனாங்க? அவங்களாம் இருக்கும்போது தான் இது நடந்ததா? இப்படி நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தானாவே உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட ரசிகர்கள் கூட்டம் ஆகட்டும், எல்லாரும் வந்து முட்டு கொடுத்து ஒரு கேள்வியை கேட்டு வருவாங்க. நீ ஏன் போன ஆட்சியில் நீ இதை கேள்வி கேட்கல, நீ போன ஆட்சியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்லாம் என்னை கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, போன ஆட்சியில் இதெல்லாம் சரியில்லைன்ட்டு தான் நீங்கள் மாற்றத்தை தேடி இந்த ஆட்சியை நீங்கள் வர வச்சுருக்கீங்க. அப்போ இந்த ஆட்சியில் இதே தான் நடக்குதுன்னா அப்புறம் யார் தான் கேள்வி கேட்பா? போன ஆட்சியில் சரியில்லைன்னு சொல்கிற நீங்கள், அப்போ போன ஆட்சியில் நீங்களே கேள்வி கேட்டிருக்கலாமே. சிஎம் சார், நான் ஒரு மாற்று அரசியலை உங்களுக்கு தரப்போகிறேன், நான் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அண்ணனாக இருந்து பாதுகாப்பாக இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பாதுகாப்பு எங்கே? நீங்கள் தான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆளாச்சே, இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் ரசிகர்கள் கூட்டத்தையும் பதில் சொல்லுங்கள். நன்றி.